ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அவர்கள். ஸோ மீனாவுக்கு இப்போ 49 வயசாகுது. அவங்களுடைய ப்ரைம் டைமில் மீனாவுடைய கவர்ச்சியை பார்த்து மீனாவுடைய கால் ஷீட்டுக்காக ஏங்காத நடிகர்கள், டைரக்டர்ஸ்லேருந்து நடிகர்கள்லேருந்து ப்ரொடியூசர் வர காத்து கிடந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் மக்கள் மீனா மேலே வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அழகான முகத்துக்காகவும் அழகான தொப்புளுக்காகவும் அந்த அவங்களுடைய உடல் வாகு, இந்த ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் வாகை கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணி அதை பார்த்து ஒழுகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியான, ஹோம்லியான ஒரு கவர்ச்சியான, ரெண்டுமே கலந்த கலவையாக இருந்த நடிகை தான் மீனா. ஸோ அவங்கள பற்றி தான், அவங்களுடைய வின்டேஜ் கவர்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிடிக்கிறவங்க வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடித்தாலும், ரஜினி அங்கிள்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்கும், ஸோ பேர் சரியாக தெரியல, அந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் பண்ணாலும், நடிகையாக ஹீரோயினாக ஒரு படம் முதல்ல பண்ணாங்க தமிழில், என் ராசாவின் மனசிலே. ஸோ அது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண். அப்போவே ரெண்டு பேருக்கும் பல வயசு வித்தியாசம். ஏன்னா மீனா அப்போ ஒரு மெச்சூரிட்டியான ஆள் கூட கிடையாது, ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லலாம். வெறும் 15 வயசு தான் ஆகுது. ஆக்சுவலாக 14-15 வயசு தான் ஆகுது அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கும்போது. அந்த டைம்லேயே படுக்கையறை சீன்லாம் நடித்து புரட்டி எடுத்திருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே ஹீரோயினாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு மீனாவுக்கு வந்துச்சு. அதுக்கான காரணம் அவங்களுடைய இந்த குழந்தை நட்சத்திரத்திலிருந்தே வந்த அந்த திரை அனுபவமும், ப்ளஸ் அவங்க நல்லா நடிக்கக்கூடிய அனுபவமும் இருக்கிறதால சூப்பரான ஒரு நடிகை, அழகான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுத்துட்டாங்க சின்ன வயசில். ஸோ 15 வயசில் தன்னுடைய திரை பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சக்ஸஸ் தான். மீனாவுக்கு ஏறுமுகம் தான். நடித்த படம் எல்லாமே ஹிட்டு. அவங்களுடைய வசீகரமான முகம், வசீகரமான அந்த கண்ணுகளை பார்த்து நிறைய பேர் லைன் கட்டி நின்னாங்க அவங்களுடைய படத்தை பார்க்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க. ஸோ முத்துன்ற திரைப்படத்தில் ரஜினி அங்கிள்னு சொல்ல அந்த சின்ன குழந்தை மறுபடியும் மொதல் தடவையாக அவங்களுக்கு ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. ஸோ 76 பிறந்த நடிகை மீனா 95. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 20 வயசு கூட இல்லை, 19 வயசில் ரஜினிக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் என்ன மாதிரி கவர்ச்சி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஜாக்கெட்டோடு நிற்க வைக்கக்கூடிய கவர்ச்சியெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே, ஸோ 19 வயசில் முத்துன்னா 17 வயசில் இது எஜமான், 2 வருஷத்துக்கு முன்னாடி எஜமான் படத்தில் ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதால் முத்து படத்தில் அந்த நாடகக்காரி அப்படின்ற ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயும் நிறைய கவர்ச்சி இருக்கும். தொப்புலெல்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த கவர்ச்சியான தொப்புள் அழகுக்கே பல பேர் மயங்கி கிடந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கிரேஸ்ஃபுல்லான தமிழில் நிறைய கவர்ச்சியான சீன்ஸ் நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, போட்டு அந்த வெடிச்சிரும் போல், மாங்கனிகள் வெடிச்சிரும் போல் அப்படி போட்டு இடின்னு இடிப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் கவர்ச்சியான ரோல் அப்படின்றது இதுதான். ஸோ முன்னழகை பதம் பார்க்குறது தான் அந்த காலத்தில் கவர்ச்சி. ஸோ இப்போ இருக்கிற கவர்ச்சி எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நனையை விட்டு பண்ணுறது இப்போ கூட ஓவராக இருக்கக்கூடிய கிளாமரும் இருக்குது. பட் ஆனால் அந்த டைமில் தாராளமாக கை வைப்பாங்க, தாராளமாக முன்னழகை போட்டு கசக்கிறது, அந்த போட்டு நெஞ்சில் போட்டு இடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏக்கத்துக்கும் கவர்ச்சி இருக்கும். அதை நம்ம மீனா அவர்களே ஓப்பனாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தமிழில் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்றது உண்மை தான். அதையுமே உடச்செறிஞ்சார் நம்ம கமல். அவ்வை சண்முகி படத்தில் வெறும் கருப்பு கலர் பிராவோட உள்ளாடையோட நம்ம மீனாவை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் திரும்ப வச்சு ஒன் சைடில் அவங்களுடைய ஒரு சைடு மாங்கனிகளை மட்டும் காட்டி அந்த கவர்ச்சியை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு கவர்ச்சியாக நடிக்க முடியுமோ, கவர்ச்சியாக ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமோ, அதெல்லாமே நடிகை மீனாவை வச்சு நிறைய டைரக்டர் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் தான். ஸோ கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகை மீனாவுக்கு செம்ம பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ 1995 புட்டு நஞ்சா. ஸோ அந்த படத்தில் ரவிச்சந்திரன், கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிடையாது, அந்த டைமில் ஒரு நல்ல பீக்கில் இருந்தார். ஏன்னா அவர் நெப்போ கிட், அவங்க அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர். ஸோ இவரும் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ மோஸ்ட்லி தமிழ் சினிமாவிலும் தெலுங்கு சினிமாவிலும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை அப்படியே காப்பி அடித்து டைரக்ட் பண்ணால மேபி ரைட்ஸ் வாங்கி பண்ணுறாங்க. போட்டு எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் கன்னட சினிமாவில் அந்த டைமில் இருந்தாங்க. ஸோ வெறும் 19 வயசில் அந்த புட்னஞ்சா அப்படின்ற ஒரு கன்னட படத்தில் நடிக்கிறாங்க. அதுலேயும் சரியான கவர்ச்சி. ஸோ ரவிச்சந்திரன் போட்டு புரட்டி எடுப்பாப்பில்.
ஸோ அந்த அனுபவம் வந்து பிடிச்சி போனதால், ஒத்துழைப்பு வந்து அதிகமாக இருந்ததால் அடுத்தடுத்த படங்களில் கமிட் பண்ணாங்க. அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு போட்டு கன்னட சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ரவிச்சந்திரன் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸு, டைரக்டரும் அவர் தான். அவர் சொல்கிறது தான் நடக்கும். ஸோ தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து விளையாடுறாப்புல அந்த படத்தில். மொம்மகா இந்த திரைப்படத்தை வந்து சீன்ஸ் எல்லாம் போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அதில் வந்து நடிகை மீனாவை எந்த அளவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் ஈஸியாக அது யாருமே எதிர்பார்த்து அதாவது அண்ணாந்து பார்த்து கவர்ச்சியான இடம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சரியான கவர்ச்சிப்பா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதெல்லாம் அசால்ட்டாக கை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாப்புல நம்ம ரவிச்சந்திரன். ஸோ பெட்டில் போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி இப்போ கீழேருந்து அப்படியே இடையிலேருந்து மேலே வரைக்கும் கழுத்து வரைக்கும் கை கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கை வந்து பட்டக்குன்னு வந்து ஒரு அழுத்திட்டு தான் வந்து மேலே போகும். ஸோ அப்படி வந்து ஓப்பனாக வந்து செஞ்சுருப்பாப்புல அந்த படத்துலலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக்கினி, குட்டியோண்டு கருப்பு கலர் கீழே உள்ளாடை, அதை தெரிகிற வகையில் ஒரு பிக்கினி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அந்த ஷார்ட்டோட பிக்சரும் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு சாங்கில் இருக்கக்கூடிய கவர்ச்சி, அந்த தேன் சொட்டுற மாதிரி சொட்டை விட்டு 2 முன்னழகு நடுவுலேயும் வந்து அந்த 2 சொட்டுவாங்க. அதுக்கப்புறம் நாக்கை நீட்டி அந்த நாக்கில் வந்து தேன் சொட்டுற மாதிரியான ஒரு சீன். ஸோ இப்படியெல்லாம் வந்து நடிகை மீனா கவர்ச்சி காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரூவாக ஒரு நடிகை மீனா அவங்களுடைய கவர்ச்சி பார்க்கணுன்னா 90s to early 2000 இந்த ரேஞ்சில் அவங்க நடித்த படங்களை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களுடைய இடை அழகும் சரி, அவங்களுடைய தொப்புள் அழகும் சரி, அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன், ஸோ ரொம்ப ஃபேஸை வந்து ஜூம் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் அதை காட்டுறது அந்த விதத்தில் இருந்தாலும் சரி, இந்த இவங்க கூட ராஜ்கிரண் கூட எண்ணெய் தேய்ச்சி, அதாவது தொப்புளில் எண்ணெய் தேய்ச்சி தடவி விடுற மாதிரி சீன்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முத்து படத்தில் நடித்த ஒரு பாடல். ஸோ இந்த படத்துலேயும் வந்து சரியான ஒரு இடையழகு காட்சி. இது வந்து அவ்வை சண்முகி அந்த படத்தில் நடித்த ஒரு சீன் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இந்த பார்த்தவொடனே வந்து பயங்கர டெம்ப்டான சீன் வந்து ஹிப் செயின். ஸோ பேசிக்லி ஐ எம் இடையழகு ஃபேன் அண்ட் தொப்புள் ஃபேன். ஸோ 20 வயசே நிரம்பிய நடிகை மீனாவுடைய இடுப்பில் ஹிப் செயின் போட்டு அந்த தொப்புள் அழகையும் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி, முன்னழகை கேப்சர் பண்ணுற மாதிரி, இடுப்பு நசுங்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம். அதே அவ்வை சண்முகி படத்தில் அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து மீனாவுடைய இடையழகை வந்து தொடுற மாதிரியான ஒரு சீன். அதில் வந்து கரெக்டாக முன்னாடி தொப்புள் தெரியாமல் தான் அந்த ஷாட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொப்புள் தெரிகிற மாதிரி வேணும்னே அந்த ஷாட் வந்து மாற்றி எடுத்திருப்பாங்க நம்ம ரசிகர்களுக்காக. ஸோ ரஜினி சொல்கிற மாதிரி அட ஃப்ரேம் பாருங்க ஜி, அந்த அக்கில் இருக்கக்கூடிய வேர்வையும் கீழே இருக்கக்கூடிய தொப்புள் வைடான தொப்புள் ஆங்கிளையும் வந்து ஃப்ரேம் பாருங்கள். நான் சொல்கிற ஃப்ரேம் இது தான். அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு ஆஸ்கரை கொடு அப்படின்ற மாதிரி இந்த மொம்முகா படத்தில் நடிகை மீனாவை படுக்க போட்டு எடுத்த ஒரு சீன் இது. ஸோ அந்த ஜாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு பிளேட்டட் அந்த கலரும் சரி, அப்படியே அந்த தொப்புள் வியூவும் சரி, ஃபேஸும் அந்த எதை பார்க்குறதுனே தெரியாது. ஏன்னா நடிகை மீனாவுடைய ஃபேஸுமே வந்து அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த படங்களில். ஸோ என்னை விட்டிங்கன்னா நாள் கணக்காக கூட பேசுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், ஸோ சூப்பராக சாரீ லுக்கில் எவ்வளோ ஹோம்லியான ஒரு நடிகை இருக்காங்க. எப்பா இதுவுமே வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து ஒரு மாடர்ன் லுக்கில் பாருங்கள். ஸோ இந்த மாடர்ன் லுக்கில் ஒரு டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய அழகையும் தன்னுடைய மொத்த அழகையுமே வந்து இப்போ காட்டுவாங்க. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து அப்படியே முன்னாடி பார்த்த சாரீ லுக்குக்கும் இப்போ பார்த்த அந்த மாடர்ன் லுக்குக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துலேயுமே அழகாக இருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமைனா ரெண்டுத்துலேயுமே சூப்பராக இருப்பாங்க. மாடர்ன் லுக்லேயும் சரி, ட்ரெடிஷ்னல் சாரீ லுக்லேயும் சரி. அதை வந்து தொப்புள் காட்டுற மழையில் நனைய விட்டு தொப்புள் காட்டுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு முன்னாடி பிதுங்கி நிற்கிற மாதிரி சீனாக இருந்தாலும் பட்டையை கிளப்பி விட்ருவாங்க நம்ம மீனா அவர்கள். ஸோ என்னை விட்டால் நான் நாள் ஃபுல்லாக வந்து மீனாவோட அழகை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு நான் வந்து வெறித்தனமான ஒரு வின்டேஜ் நடிகையான மீனாவோடைய ஃபேன். ஸோ குறிப்பாக அந்த 10 வருஷம் 90s to early 2000 15-16 வயசுலேருந்து கவர்ச்சி 22-25 வயசு வரைக்கும் ஒரு 10 வருஷம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஆண்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஹீரோயினாக. ஸோ ஹீரோயினுக்கு கால் ஷீட்டுக்காக நடிகரை வெயிட் பண்ண ட்ரெண்டை வந்து இவங்க வந்து நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்ற நடிகைகள்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ வின்டேஜ்னால் இவங்க நடிகை மீனா அவங்க தான். பணத்துலேயும் சரி, அந்த அழகுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து டாப்பாக இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்து ஆக்சுவல் மீனாவுடைய கவர்ச்சி பார்க்கணுன்னா கன்னட சினிமாவில் ரவிச்சந்திரன் கூட நடித்த அந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து வெங்கடேஷ் கூட தெலுங்கில் நடித்த படங்கள்லாம் பார்க்கலாம். சரியான கவர்ச்சி இருக்கும். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்லும் சரி, இல்லை இன்ஸ்டாலையும் வந்து மீனாவுடைய கவர்ச்சி வந்து பிக்சர்ஸாக போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நடிகை மீனாவுடைய கவர்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச, அவங்க நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கவர்ச்சியான ரோல் எது, படம் எது அப்படின்றது சொன்னிங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீனா அவங்கள பெரியம்மா நீ ரோலில் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ண போகிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.